Hello friends, welcome back to our channel. அவங்க மாலா சங்கரன். நான் உங்கள் பிரியா. நேற்றுக்கே பிரியா ஒரு வீடியோ போட்டிருந்தா உப்புமா பண்ணுறது. நிறைய பேர் ரொம்ப பொண்ணு பேசுனாங்க, நல்லா இருக்குன்னு. ரொம்ப ஈஸியான ரெசிபின்னாங்க. நிறைய பொண்ணு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஈஸியாக இருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு குருமா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒன் பாட், அதாவது ஒரே எல்லா குக்கத்துக்கு வச்சுட்டு 2 விசில் தான் குருமா முடிஞ்சிச்சு. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சப்பாத்தி தட்டலாம். ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே வச்சிடலாம். நம்ம எல்லாம் தண்ணி போட்டு தேங்காயில் அரைச்சி ஊற்றி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இது அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது சப்பாத்தி பூரி ரெண்டுக்கும் தொட்டு நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ அந்த ஈஸியான டேஸ்டான குருமா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்துலாமா வாங்க. இதுக்கு யாரும் போட்டு பண்ண நினைக்கிறேன் நான். உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன வேறு காய் எதுவும் கிடையாது, தக்காளி வெங்காயம் மட்டும் கூட போட்டு பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சோண்டு கேபேஜ் இருந்தது வீட்டில், பொரியல் பத்தாக இருந்தாலும் இது துருவி வச்சுட்டுருக்கேன். பட்டாணி நாங்கள் கவனிக்கவே இல்லை, பட்டாணி பிரிஞ்சு இருந்தது. பச்சை பட்டாணி கொஞ்சம், ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி, 2 தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம் 1. இது வந்து அரைச்சி வர்றதுக்கு மசாலாக்கு என்ன கேட்டிங்கன்னா, பச்சை மிளகா, தேங்காய், உடச்ச கடலை, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் மசாலா நான் சேர்க்கவே கிடையாது. இதை மட்டும் அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம். கேஷ்யூ கூட போடலாம். கேஷ்யூ இதுக்கு போல் கேஷ்யூ போடலாம். அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது பைண்டிங்காக வரும். இது தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ஒன்றுமே கிடையாது, வெறும் பட்டையும் ஒரே ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இவ்வளோதான். மசாலா சாமான் அதிகம் நான் சேர்க்கவே இல்லை. ஆனால் குருமா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கேபேஜ் அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்கள் வீட்டை ஒன்றும் காய் இல்லையா, இது ரெண்டும் வேண்டாம். இது வெறும் தக்காளி வெங்காயம் போகிறோம். இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இருக்கிறதுனால கொஞ்சோண்டு இதுக்கு பொரியல் காணாதுங்க தான் இது போட்டுட்டேன். பட்டாணி இருந்தது வேச்சியாக போட்டிருக்கேன். இது எல்லாமே இது மட்டும் குச்சி பண்ணலாம், அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இதை முதல்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா சொன்னேன் இல்லையா, இதில் இஞ்சி பூண்டு பட்டை எல்லாம் போட்டு அரைக்கலாம். ஆனால் ரொம்ப மசாலா போட்டால் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பசங்களாம் பிடிக்கும். அதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், சோம்பு, அவ்வளோதான். இதை மட்டும் நான் நைஸாக அரைச்சி வந்துருக்கேன். பொட்டுக்கடலை போட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், கேஷ்யூ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு அரைக்கலாம். அது போட்டால் டேஸ்ட்டு வாயில் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முந்திரி போட்டிங்கன்னா நான் இப்படி இது போட்டிருக்கேன், பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். பாருங்கள், அடுப்பு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சாச்சு பாருங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாமியார் இப்படி காட்டுறாங்கல்ல, நானும் அன்றைக்கி அதை விட்டு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தேன். உள்ளே விட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், விட்டு பார்க்கணுமா. இப்போ பாருங்கள், பிரிஞ்சி இலை இது போடுறேன். சோம்பு வேணாமா? சோம்பு அரைச்சிடுவேன். 2 பட்டை, அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலாம், வெங்காயத்தை போட்டுடலாம். ஓகேமா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி பாருங்கள் உப்புமா. எப்படி பண்ணி பார்த்து யாராவது பண்ணி செஞ்சு பார்த்தா சொல்லுங்கள். கம்பெனியில் துருவி வச்சுட்டு பாருங்கள். துருவினா தான் இதுக்கு நல்லா இருக்கும் இல்லைம்மா. ஒரு தாப்பில் வரும். இது நறுக்கப்பட்டால் வராது, இதுனா ஒரு தாப்பில் வந்து பைண்ட் ஆகும் அப்படியே இந்த குருமாவோட. நீங்கள் நினைக்கலாம் என்னடா கோஸுக்கு போகிறேன் குருமாவுக்கு, நீங்கள் போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ பட்டாணி போட்டுடலாம். பாருங்க எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு காரத்துக்கு எதுவுமே வேண்டாம், அதான் அரைச்சி விடுறதுங்க, அதுதான், அவ்வளோதான். அது மட்டும் போதும். அதான் நம்ம இந்த எவ்வளோ காரம் தேவையோ, நான் வந்து நம்ம கொஞ்சம் வீட்டு காரம் பிடிக்கும், அதான் நான் 4 பச்சை நான் போட்டிருக்கேன். காரம் தேவை எவ்வளோ, 2 பேர். அப்போ இந்த காரம் மட்டுமே போதும். இதுதான் பாருங்க, ரொம்ப அவசியம் இல்லை, சும்மா ஓரளவுக்கு இதுக்கு என்ன போகிறோம். இப்போ என்ன பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்யணும், அரைச்ச வெளியே அதை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு கிராம்பு எல்லாம் நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இப்போ சிம்பிள் குருமாங்கிறதால உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ மிக்சியை அலசி தண்ணி ஊற்றுற தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ ஈஸி பாருப்போ. இது அப்படியே என்ன செய்யலாம், கரெக்டாக இருக்கும். ஒயிட்டாக இருக்கும். உங்களுக்கு மஞ்சத்தூள் நான் போடவே இல்லை, ஏன்னா இங்கே எங்கள் வீட்டில் ஒயிட்டு குருமா கேட்பாங்க பசங்கள்லாம். இப்போ தேவையான உப்பு போடுறேன், கல் உப்பு போடுறேன். இந்த பாருங்க, இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு
2 விசில் தான். இப்போ எவ்வளோ பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சா? அவ்வளோதான் ஆகும். இது விசில் வர்றது தான். மூடி வச்சிடலாமா? ம். பாருங்க வைக்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க பாருங்க. அவ்வளோதான். பாருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சப்பாத்தி பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் எங்கிட்ட சப்பாத்தி குருமா தான். இந்த குருமா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படிக்கு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி பண்ணுறது. நான் சொன்ன மாதிரியே வெறும் தக்காளி வெங்காயம் வச்சு கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் வேணால் மசாலாலாம் அரைச்சி இருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த பட்டை இந்த என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நீங்கள் நான் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக வெறும் சோம்பு மட்டும் தான் நீங்கள் போட்டுக்கங்க மசாலாவுக்கு. இருந்தாலும் நல்லா பாருங்கள் கம்மன் வாசனையாக இருக்குது. நல்லா இருக்கு பாருங்கள். சப்பாத்தி குருமா. இல்லை இப்போ நைட்டு பூரியும் வேணும். சில பேருக்கு பூரி கேட்பாங்க வீட்டில். அதனால் பூரி 2க்குமே இதுதான் சைட் டிஷ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறது தான். எல்லோரும் எங்கள் சேனலை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்காக நான் மெசேஜ் பார்த்தேன். நான் எங்கள் சேனலுக்கு 1000 பேர் வந்துட்டீங்க. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டீங்க. இனிமேல் எங்களுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி 1K வந்துச்சு எங்களுக்கு சப்ஸ்கிரைபர். அது எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இதே மாதிரி எங்களுக்கு இன்னமும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நன்றி.